Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சில பொருட்களெல்லாம் தவறி விடும். குங்குமம் சில நேரத்துல எடுத்து வைக்கிறப்போவோ தவறி கீழே சிந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி நடந்தா அவங்களோட வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்க போகுது? திருமணம் ஆகியிருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கணவருடைய நிலைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவருக்கு கொடுக்கும். அடிக்கடி நிறைய பேருக்கு நடக்கிறது இந்த கண்ணாடி பாட்டில் அல்லது இது தவறி விழுந்து உடைகிறது. இந்த மாதிரினா அந்த லைஃப்ல ஏதாவது விஷயங்கள் நடக்குமா? கண்டிப்பா கண்ணாடி பாட்டில் தவறி விழுந்து உடைகிறது அப்படிங்கும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, இல்ல மனசுல ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு வாரமா 10 நாளோ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தால உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத தான் அது உணர்த்தும். அடுத்து முக்கியமா பூஜை பொருட்கள் விபூதி சிந்திச்சு அல்லது விபூதி தவறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான சிம்டம்ஸ் காரணங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது? விபூதி சிந்துது அப்படிங்கும் பொழுது ஒரு விஷயம் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி பெறும். எண்ணெய் வகைகள் சிந்தினா என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு? எண்ணெய் சார்ந்த விஷயம் பாத்தீங்கன்னா சனியோட அமைப்பு. வீட்டுல குடும்பத்திலேயே யாரு வயதானவர்கள் இருக்காங்க, 60 வயதுக்கு மேல யாராவது ஒருத்தங்க படுக்கையிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் தங்கம் நம்ம ஏதோ ஒரு ஜுவல்ஸ் எடுத்து போடும் போதோ இல்லது மாட்டும் போதோ தவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன மாதிரியான வாழ்வியல் அறிகுறியை நமக்கு இண்டிகேட் பண்ணும்? தங்கம் சார்ந்தது நவகிரகத்துல குருவுடைய அம்சமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு 8ல 12ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தங்கம் அடிக்கடி தொலையும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று மோனிகா நம்மோடு இணைந்திருக்கிறார், அஸ்ட்ராலஜர். அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மோனிகா. வணக்கம்மா. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வாழ்வியல்ல இருக்கு. சில பொருட்களெல்லாம் தவறி விடும். சில நேரத்துல இது நல்லது அப்படின்னுவாங்க, சில நேரத்துல இது பயங்கரமா ஏதோ ஒரு பிரச்சனைக்கான அடையாளம் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் தவறி விழுகிறப்போ என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் சில நேரத்துல காலையில கிளம்பும் போதே பாத்தீங்கன்னு சொன்னா சந்தனம் தவறி விழுந்திருக்கும். அந்த மாதிரி சந்தனம் தவறி விழுந்துச்சு இல்ல கீழே சிந்திச்சு அப்படின்னு சொன்னா அதோட பலாபலன்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சந்தனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாவே குளிர்ச்சி சார்ந்தது. நம்ம நவகிரகத்திலேயே குளிர்ச்சி அப்படின்னு எடுக்கும் பொழுது சந்திரனுடைய அமைப்பு தான். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியம்மா ஆகட்டும் இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் அம்மாக்கே ஏதாவது உடல் ரீதியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தமாக கூட இருக்கலாம். ஏன்னா சந்திரனே மனோகாரகன் தான். ஸோ கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு ஆளாக்க நேரிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே நம்மளை எச்சரிக்கைப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கும். நிச்சயமா. இப்போ சந்தனம் அப்படிங்கிறது தவறி விழுகிறது அப்படின்னா சில தினங்கள் எல்லாம் தவறி விழுந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னென்ன மாதிரியான தினங்கள், இந்த கிழமைகள் எல்லாம் தவறி விழுந்தா பிரச்சனையை தரும்? கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை, இந்த 2 கிழமைகள்லையுமே சரி முக்கியமான இந்த மங்களகரமான பொருட்கள் ஆகட்டும், பால், அதுக்கு அடுத்து எண்ணெய் மெயினாக இந்த மாதிரி பொருட்கள் செவ்வாய் வெள்ளியில் தவறி விழுது. ஏன் ஏத்தின தீபம் கூட நம்மளே கைப்பட்டு விளக்கு தவறி விழறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி 2 கிழமைகளில் மட்டும் விழாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதையும் மீறி விழுகுது அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு செதறு தேங்காய் உடைச்சிட்டு வந்தாங்கன்னா பாதிப்பு கொஞ்சம் குறையும். இப்போ இந்த சந்தனம் தவறி விழுந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன? சந்தனம் சார்ந்த விஷயத்துக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மன் ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் கொடுக்கலாம். நெய்வேத்தியம் வீட்டில இருந்து எடுத்துட்டு போய் ஒரு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், உங்களால் எது முடியுதோ அம்மன் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் அதை நெய்வேத்தியமாக படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும். நிச்சயமா. இப்ப சந்தனத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து குங்குமம் சில நேரத்துல எடுத்து வைக்கிறப்போவோ அல்லது நெத்தியில திலகமிடுறப்போவோ அல்லது சில நேரத்துல நம்ம வாங்குறப்போவோ தவறி கீழே சிந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்படி நடந்தா அவங்களோட வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம்?
குங்குமம் சார்ந்தது பார்த்தீங்கன்னா, இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல பார்த்தரலாம். திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அளிக்கும். திருமணம் ஆகி இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்து, கணவருடைய நிலைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவருக்கு குடுக்கும். வண்டி வாகனத்திலயா கூட இருக்கலாம். இல்ல வேலை செய்ற இடத்துலயே வந்து ப்ராப்ளம் வருது. இந்த மாரி விஷயங்கள்லாம் கணவருக்கு வந்து நேரிட வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திருமணம் ஆகாத ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு கையில வந்து குங்குமம் தட்டிவிட்டு கீழ விழுகுது. அந்த மாரி அமைப்புல இருந்தா, அவங்க நெருங்கின உறவினர் யாருக்கு வந்து மிக அருகில் வந்து திருமணம் நடந்ததோ, அவங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன? பரிகாரம்னு பார்த்தோம்னா, அம்மனுக்கு வந்து குங்குமத்தால அர்ச்சனை செய்யணும். 108 தடவ போற்றிகள் செய்து, வீட்லயே வந்து அம்மனுடைய திருவுருவப் படம், லக்ஷ்மி தாயாரா இருந்தாலும் சரி, எந்த அம்மனா இருந்தாலும் சரி, அந்த தாயாருக்கு வந்து 108 போற்றிகள் குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சு, "இதுலருந்து எனக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்து, பாதிப்பு எதுவும் வந்துறக்கூடாது" அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செஞ்சு கும்பிட்டாவே போதுமானது. அடுத்து வந்து அடிக்கடி நிறைய பேருக்கு நடக்கிறது இந்த கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி இது தவறி விழுந்து உடையிறது. இந்த மாதிரினா அந்த லைஃப்ல ஏதாவது அன்னைக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்குமா? அதுக்கான ஏதாவது பலாபலன்கள் இருக்கா? கண்டிப்பா. கண்ணாடி பாட்டில் வந்து தவறி விழுந்து உடையிறது அப்படிங்கும் பொழுது, நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. இல்ல மனசுல ஏதாவது ஒரு காரியத்த 1 வாரமா 10 நாளோ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தால உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத தான் வந்து அது உணர்த்தும். ஸோ ஒரு சில டைம்ல வந்து மன அழுத்தம் அதிகமா தரக்கூடியதாக இந்த கண்ணாடி பாட்டில் வந்து நமக்கு வந்து உணர்த்தும். உடையிறப்போ வந்து நம்மளுடைய மனதும் சரி, மனதும் கண்ணாடி போல தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து டப்புன்னு எமோஷனல் டைப் நெறையா பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி பர்சன்ஸ்க்குலாம் இந்த கண்ணாடி உடைஞ்சாவே போதும். போச்சு ஏதோ ஆகப்போகுது அப்படின்னு உடனே வந்து அவங்களே ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ கண்ணாடி உடையுதுன்னா மன அழுத்தம் கன்ஃபார்மா அடுத்து ஏதோ ஏற்பட போகுது. நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்துல தடைகள் வரும். அதனால உஷாரா இருங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துவது தான் இந்த கண்ணாடி சார்ந்த விஷயங்கள். நிச்சயமா. சில பேர் வந்து கண்ணாடி வளையல் பயன்படுத்துவாங்க. அந்த வளையல் வந்து கீழ போட்டு உடைச்சிருவாங்க. இல்ல அதுக்கு ஏதாவது வாழ்க்கையில நடக்க போற ஏதாவது அறிகுறிகள் அப்படிங்கிறது இருக்கா? கண்ணாடி வளையல் சார்ந்து பார்த்தோம்னா, இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் கையில இருந்து உடையுது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். பிரசவம் டைம்ல வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத அது உணர்த்தும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, சுமங்கலி பெண்கள் கையில வந்து கண்ணாடி வளையல்கள் வந்து உடையுது அப்படிங்கும் பொழுது, அவங்களுடைய கணவருடைய விஷயங்கள்ல வந்து சின்ன சின்ன மன அழுத்தம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாரிலாம் வந்து ஏற்படுத்தும். ஸோ கணவருடைய நிலைகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அது உணர்த்தும். கண்ணாடி பொருட்கள் உடையுது அப்படிங்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன? கண்ணாடி பொருள் உடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து சிவபெருமான் ஆலயத்துல வந்து வெற்றில பாக்குல முகம் பாக்குற கண்ணாடி நம்ம நவராத்திரி கொலுவுலலாம் குடுப்பாங்க. ஸோ அந்த கண்ணாடிய வந்து வெற்றில பாக்குல 2 வாழைப்பழம் கூட வைத்து ஒரு 9 சுமங்கலிகளுக்கு வந்து குடுக்கணும். ஸோ இந்த மாரி குடுக்குறப்ப நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையும். எந்த பொருளால நமக்கு பிரச்சனை வருதோ, அதையே நீங்க தானமா வந்து குடுக்கும் பொழுது, தானம் அப்படிங்கும் பொழுது கர்மாவையும் குறைக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பா வந்து இதனுடைய பாதிப்பையும் நமக்கு வந்து குறைச்சிடும். அடுத்து முக்கியமா வந்து பூஜை பொருட்கள் விபூதி சிந்திச்சு அல்லது விபூதி தவறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான அறிகுறிகள் அல்ல அதுக்கான சிம்டம்ஸ் காரணங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்க போது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில? ஸோ வாக்கு கேட்பாங்க. நிறைய கோவில்கள்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பேப்பர்ல வந்து விபூதி, இன்னொரு பேப்பர்ல வந்து குங்குமம் இந்த மாதிரிலாம் வச்சு. ஸோ அது அடிப்படையில வந்து பார்த்தோம்னா வந்து விபூதி வந்து சிந்துது அப்படிங்கும் பொழுது, ஒரு விஷயம் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த காரியம் வந்து வெற்றி பெறும். ஸோ அதை உணர்த்துவதற்காக தான் விபூதி சிந்தும். ஐயோ விபூதி கொட்டிருச்சு என்னாக போதோ அந்த மாதிரிலாம் பயந்துக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லதே. விபூதி கொட்டுறது அப்படிங்கிறது கடவுளின் ஆசீர்வாதமே. நிச்சயமா. அதாவது இதுவரைக்கும் நம்ம சிந்துனதெல்லாம் வந்து எல்லாமே ஏதோ ஒரு பயங்கரமான பதட்டமா தான் சொல்லியிருந்தீங்க. இப்ப விபூதிக்கு மட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் விபூதி சிந்திச்சுன்னா அப்படின்னு. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து பூ வாங்குவாங்க அல்லது பூ குடுப்பாங்க. இந்த டைம்ல வந்து அது சட்டன்னு கீழ விழுறதுக்கான வாய்ப்புகள் எழுந்திருக்கும். இது என்னத்த உணர்த்துது? நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த சம்பவம் உணர்த்துது. பூக்கள் கீழ விழுவது அப்படிங்கிறது கவனக்குறைவாலையும் ஏற்படும். இது நம்ம வந்து உத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா கவனமா இருக்கக்கூடிய நேரம். கணவன் மனைவியா இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்குள்ளேயே டைவர்ஸ் வரைக்கும் கூட பிரச்சனைகள் இழுத்துட்டு போகும். ஏன்னா பூ அப்படிங்கிறது மங்களகரமான பொருள். ஸோ சுக்கிரனுடைய அம்சமும் கூட. ஸோ பண விஷயத்துலையும் கவனமா இருக்கணும். பண விஷயத்துல தொலைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மன அழுத்தங்களும் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது 2 பேத்துக்கும் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல கவனமா இருக்கணும். நிச்சயமா. இப்ப பூ தவறி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன? பூ தவறி விழுகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு வந்து பூ வாங்கி கொடுக்கணும்.
பணமே கொடுக்காம, பணம் வாங்காம, அவங்க கையால வந்து பணம் வாங்கக்கூடாது. அவங்களுக்கு நீங்க தானமாக பூக்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே போதும். அடுத்து வந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்ம அதிகமா டெய்லி லைஃப்ல பயன்படுத்துற பால். பால் சில நேரத்துல தவறி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி கொட்டினா வாழ்க்கையில ஏதாவது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா? கண்டிப்பா. பால் அப்படின்னு எடுக்கும் பொழுது, நிறைய பேத்துடைய வாழ்க்கையில இது வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இறுதி நேரத்திலயுமே வந்து பால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சம்மந்தப்படுது. ஸோ பால் ஊத்துது அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்ல யாராவது வயதானவர்கள், இல்ல உடல் ரீதியா ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னா, ஆபத்து கூட ஏற்படுத்தும். ஸோ பால் வந்து ரொம்பவே எச்சரிக்கையோட எல்லாருமே வந்து கையாளணும். பால் ஊத்துது அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து ஒரு 10 நாள்ல ஏதாவது ஒரு நமக்கே ஒரு நெகட்டிவான செய்தி நம்ம காதுக்கு வரும். நிச்சயமா. இது போல அடுத்து வந்து அதிகம் சிந்துற பொருள் அப்படின்னா சமையல் அறையில எண்ணெய். எண்ணெய் வகைகள் சிந்தினா என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு? எண்ணெய் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சனியோட அமைப்பு. வீட்டில் குடும்பத்திலேயே யார் வயதானவர்கள் இருக்காங்க, 60 வயதுக்கு மேலே யாராவது ஒருத்தங்க படுக்கையிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கும். ஸோ எண்ணெய் கீழே சிந்துது அப்படின்னாவே மிகப்பெரிய அபசகுணம். ஸோ அது சமையலறையில் சிந்தினாலும் சரி, பூஜை அறையில் சிந்தினாலும் சரி, குடும்பத்தில் வயதானவர்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மை சார்ந்து பாட்டிலில் மை பாட்டில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி இங்கு பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த எண்ணெய்கள், சமையல் எண்ணெய், பூஜை எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி, வயதானவர்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம்னா, சிவபெருமானுக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பஞ்சக்கூட்டி எண்ணெய்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். அடுத்து வந்து நம்ம பணம் வாங்குறோம், கொடுக்குறோம். இந்த நேரத்திலையும் வந்து இந்த காயின்ஸோ அல்லது நோட்டோ கீழே தவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துதா? கண்டிப்பா. இப்போ ஒரு சிலர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது கீழே வந்து காசு இருக்கும். உடனே வந்து ஒரு சிலர் எடுப்பாங்க, ஒரு சிலர் ஒதுங்கிட்டு போறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரோட்ல இருக்கிறப்போ நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா யார் விட்டுட்டு போன காசு, அவங்க எதுக்காக செலவு பண்ண அதை வச்சிருந்து துர்மரணத்துக்காக, அதாவது கெட்ட செய்திக்காக கூட, அவங்க ஒரு காரியத்துக்காக கூட செலவு பண்ண அந்த பணத்தை வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம அதை எடுக்கும் பொழுது அவங்க கர்மா நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால ரோட்ல இருக்கக்கூடிய பணத்தையும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது, யார்தான் இருந்தாலும் சரி. அடுத்தபடியாக இந்த பணம் வந்து கைவிட்டு தழுவி போகுது, கீழே விழுகுது, அந்த சமயத்துல வந்து பணம் விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நேரத்துல நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அது ஒன் வே ஆகிரும், ரிட்டர்ன் வரவே வராது. அதே மாதிரி அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு இதுலெல்லாம் நஷ்டம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா சொல்ல வரேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனத்தோட இருக்கணும். இதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன? பணம் சார்ந்த விஷயம் 11 ரூபாய் வந்து மஞ்சள் துணியில முடிஞ்சு வீட்டில் ஒரு 9 நாள் வச்சிருந்து அதை எடுத்துட்டு போய் சிவபெருமானுடைய உண்டியல்ல போட்டுட்டு வந்தாவே போதும். பணம் வந்து அதிகப்படியா தொலையாம நஷ்டம் அடையாம இருக்கும், ஹெல்ப் பண்ணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் தங்கம். தங்கம் வந்து நம்ம ஏதோ ஒரு ஜுவல்ஸ் எடுத்து போடும் போதோ, இல்லது மாட்டும் போதோ, இல்லது இதை போடுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் கொடுக்கும் போதோ வந்து தவறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன மாதிரியான வாழ்வியல் அறிகுறியை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும்? தங்கம் சார்ந்தது நவகிரகத்துல குருவுடைய அம்சமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு வந்து 8ல் 12ல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தங்கம் அடிக்கடி தொலையும். ஸோ நிறைய நோட் பண்ணி பாருங்கள். ராசி கட்டத்தில் குரு 8, 12ல் இருந்தாருன்னா கோல்டு மிஸ் ஆகும். நானே நிறைய பேருக்கு சொல்லுவேன், கோல்டெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கம்மா, மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் தங்கம் தொலையுது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவுகள் வைக்கும். ஸோ அந்த இடத்துல குருவுடைய அம்சமே வந்து குழந்தைங்க. ஸோ அதனால குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பார்த்துக்கணும். இதுக்கான பரிகாரம்னா என்ன? அப்போ பரிகாரம் சார்ந்தது நவகிரகத்துல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம். ஸோ அது ஒரு பரிகாரமாக செஞ்சாவே போதும். வியாழக்கிழமையில மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அர்ச்சனை செய்யணும். கணவன், மனைவி, குழந்தைங்க, அம்மா, அப்பா எல்லாருக்கும். நிறைவா வந்து வெள்ளி பொருட்கள் நம்ம கொடுக்கறப்போ தவறி விழுந்துச்சுன்னா அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? வெள்ளி பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நகையாக இருந்தாலும் சரி, காயினாக இருந்தாலும் சரி, வெள்ளி தொலையுது அப்படின்னா மன சங்கடங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எதையோ வந்து இழக்க போறீங்க, அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவான செய்தி உங்கள் காதுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். மெயினாக வந்து பெண்கள் கையால் தொலையுது அப்படின்னா பண நஷ்டமும் ஏற்படும்.
ஸோ பண விஷயத்துலையுமே சரி, பொருளாதார நெருக்கடியும் கொடுக்க நேரிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெள்ளி தொலையும் போது உங்களுக்கு வந்து உணர்த்தும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை கொஞ்சம் சேமிக்கிறது அந்த நேரத்துக்கு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கனாவே வந்து தப்பிச்சுக்கலாம். நிச்சயமா. அதாவது பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நமக்கு சந்திக்கிற குட்டி குட்டி விஷயங்களுக்கு பின்னாலே வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லப்படுது பிரபஞ்சத்தால் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இந்த காணொளியில நீங்க சொல்லியிருந்தீங்க. வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தவறுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேள்வி இருக்கும். அதை வந்து கமெண்ட்ஸ்ல பாக்ஸ்ல வந்து அவங்க போடலாம். போட்டா நீங்க உங்ககிட்டயே கூட நம்ம கேட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கான பதில்களை நம்ம கொடுப்போம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றிம்மா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.